அத்தியாயம் 30. புதிய உருவாக்கம். போர் முடிந்ததும் இரத்தமும் சதையும் கிழிந்து தரையில் சிதறிக் கிடந்த ஒரு சோகமான காட்சி வெளிப்பட்டது. வில்லாளனும் கொடூரமான ஓநாயும் இறந்தவர்களின் உடல்களைக் கொள்ளையடிக்கத் தொடங்கினர். அவர்கள் கொல்ல முற்றிலும் உணர்ச்சியற்றவர்கள் போல வருத்தத்தின் எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை. நிலவன் இனி ஒருவரை கொல்வதால் தொந்தரவு செய்யப்படும் அல்லது ஒழுக்க நெறி அல்லது சரியான காரணத்திற்காக மக்களை கொல்ல முயற்சிக்கும் ஒரு பூமிக்குரிய மனிதராக இருக்கவில்லை. அது தனக்கு பொருத்தமானதாகவும் இல்லாத போதும் அவர் ஒருவரை கொல்ல வேண்டியிருக்கும் முன் தனது செயல்களை நியாயப்படுத்த முயற்சிக்கும் அல்லது பகுத்தறிவை தேடும் ஒரு நயவஞ்சகர் அல்ல. காட்டில் பல ஆபத்தான மற்றும் கொடிய அரக்கர்களைக் கொண்டதால் இரத்தத்தின் பார்வையும் வாசனையும் இனி அவரை தொந்தரவு செய்யாத அளவுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த வேட்டைக்காரனுடன் ஒப்பிடத்தக்கவர். மேலும் அவர் தாய் பாம்பின் படிக மையத்தை உள்வாங்கி அதன் விருப்பத்தையும் பெற்ற பிறகு அவரது மனநிலை இனி ஒரு சாதாரண மனிதனின் மனநிலையாக இல்லை. வெவ்வேறு சூழ்நிலைகள் காரணமாக அவன் இப்போது கொன்ற நபர்களும் அவர் இங்கு படுகொலை செய்ய கவர்ந்தெழுத்து பாப்லிங்ஸ் அசுரனும் அவரை கொல்ல வாய்ப்பு கிடைத்தால் கண்ணில் கூட பட மாட்டார்கள் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு நபர் மாற்றப்பட்டால் சிலர் அவரை சித்திரவதை செய்து கொன்றுவிடுவார்கள். எனவே வாழ்க்கையின் மதிப்பை பற்றி முதலில் அதிகம் சிந்திக்காத ஒருவருக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நிலவன் தனக்கு முன்னால் கிடந்த அனைத்து இறந்த உடல்களின் திறன்களையும் ஒவ்வொன்றாக உள்வாங்கிக் கொண்டு அரக்கர்களிடமிருந்து மையங்களை வெட்டினார். அவரது ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியாக இருந்த கிரவுண்ட்ஹாக் அட்வெஞ்சர்கள் குழு உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர் வெறுமனே அவர்களின் பேச்சுகளை எடுத்து தனது விண்வெளி வளையத்தில் வைத்தான். தனது ஊதியத்தைப் பெற அவனுக்கு கொலைகளுக்கான ஆதாரம் தேவைப்பட்டது. அமைப்பு: நான் இப்போது பெற்ற திறன்கள் மற்றும் திறன்களின் பட்டியலை எனக்கு காட்டு. நிலவன் கூறினார். மேலும் அமைப்பு அவனுக்கு பட்டியலை தெரிவித்தது. புதிய திறன்களையும் பெற்றுள்ளார். நீர்ஈட்டி, நைட்ஸ்டான், ஷேல்பேஷ், காற்று சாய்வு, காற்று கத்தி, தலையால் சுடுதல், சார் செய்யப்பட்ட அம்பு, அம்பு வாலி, ஆர்ச்சரின் பார்வை, குணமடைய தரவரிசை சி, பாதுகாப்பு தடை, டெபஃப் டிஸ்பெல், மாய உணர்வு, டெம்ப்ளரின் தாக்குதல், டெம்ப்ளரின் விருப்பம், பாதுகாப்பு வலிமை, நிழல் வேலை நிறுத்தம், லேசரேட், பேக்ஸ்டாப், போட்டுத் தேர்வு, பாப்லிங்ஸ் அலறல், பேக் சென்ச, பேக் ஹண்டிங் பஃப். நிலவன் தனது தெய்வீக உறிஞ்சுதல் திறனை பயன்படுத்தி பெற்ற திறன்களின் பட்டியலை கொடுத்த பிறகு அந்த அமைப்பு இறுதியாக நிறுத்தப்பட்டது. இது நிலவனை உற்சாகப்படுத்தியது, ஏனெனில் அவன் உண்மையில் தனது ஹோல்ஸ்டரில் பல திறன்களையும் மந்திர திறன்களையும் கொண்டிருக்கவில்லை. இதுவரை பெரும்பாலானவை காட்டில் உள்ள அரக்கர்களை வேட்டையாடுவதோடு மட்டுமே தொடர்புடையவை. அவற்றில் 2 முதல் 3 வரை மட்டுமே தற்போதைய நிலவனுக்கு பயனுள்ளதாக இருந்தன. எனவே இது ஒரு வகையில் அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. சிஸ்டம் சிந்தசிஸ் டிவைன் அபிலிட்டியை பயன்படுத்தி நான் உருவாக்கக்கூடிய பயனுள்ள திறன்கள் மற்றும் திறன்களின் பட்டியலை எனக்கு காட்டு. நிலவன் கூறிவிட்டு சிஸ்டம் பதிலளிக்கும் வரை காத்திருந்தார். தற்போது ஹோஸ்ட் கொண்டுள்ள திறன்களைக் கொண்டு ஹோஸ்ட் பின்வரும் திறன்களையும் உருவாக்க முடியும். பின்னர் அந்த அமைப்பு அவனுக்கு ஏற்கனவே இருந்த திறன்களையும் இப்போது பெற்றுள்ள திறன்களையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய பலதரப்பட்ட திறன்களைக் கொடுக்கத் தொடங்கியது. திறன்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் அவற்றின் விளைவுகள் மற்றும் பயன்பாடுகளால் அவரது தலையை நிரப்பியது. நிலவன் அனைத்து தகவல்களையும் செயலாக்கத் தொடங்கினார். மேலும் இணைக்கப்பட்ட அனைத்து புதிய திறன்கள் மற்றும் திறன்களின் பயனை மதிப்பிட முடிவு செய்தான். எந்த காரணமும் இல்லாமல் அவற்றை அனைத்தையும் இணைக்க அவன் ஒரு முட்டாள் அல்ல. அவன் ஒன்றிணைக்க அனுமதிக்கப்பட்ட திறன்கள் மற்றும் திறன்களின் எண்ணிக்கைக்கு வரம்பு உள்ளதா என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. மேலும் பெரும்பாலான சூழ்நிலைகளில் அவனுக்கு தேவையில்லாதவற்றை உருவாக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை, ஏனெனில் அவை சரக்குகளுக்குள் துருப்பிடித்துவிடும்.
உருவகமாக. மேலும் இந்த திறன்களை பயிற்சி செய்வதற்கு நேரம் தேவைப்படும், மேலும் அவற்றை மேம்படுத்தவும் அவனுக்கு திறன்கள் மற்றும் வளங்களை உறிஞ்ச வேண்டியிருக்கும். அதுவும் நேரத்தை வீணடிப்பதாகும். எனவே மிகவும் புத்திசாலித்தனமான தேர்வு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவரது மறைக்கப்பட்ட அட்டைகளில் ஒன்றாக மாறக்கூடிய திறன்கள் மற்றும் திறன்களை உருவாக்குவதாகும். பட்டியலில் அவன் 2 இணைக்கப்பட்ட திறன்களைக் கண்டறிந்தார். அவை உயர் தரவரிசையில் இருந்தன எதிர்காலத்தில் மேம்படுத்தப்படலாம். மைண்ட் லிங்க் ரேங்க் பி மேம்படுத்தக்கூடியது. பல துணை அதிகாரிகளுடன் ஒரு ஆன்மா தொடர்பை உருவாக்கவும் பகிரப்பட்ட பார்வை மூலம் அவர்களின் சுற்றுப்புறத்தை பார்க்கவும் ஹோஸ்டை அனுமதிக்கிறது. ஒரு பணியையோ அல்லது செயலையோ செய்ய ஹோஸ்ட் அவர்களுக்கு டெலிபதி மூலம் கட்டளையிடலாம். இந்த திறனின் தற்போதைய வரம்பு ஹோஸ்டின் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளது. வேட்டையாட, இன்டெல்லை சேகரிக்க அல்லது கண்காணிப்பில் இருக்க விரும்பினால் நிலவனுக்கு இந்த திறன் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தது. அவரது துணை அதிகாரிகள் வரவிருக்கும் எதிரி அல்லது பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்துவது குறித்து அவனை எச்சரிக்கலாம். அவன் கொல்ல விரும்பும் மக்கள் அல்லது அரக்கர்களைப் பற்றி சில உளவு பார்க்க அவர்களை அனுப்ப முடியும், மேலும் அவன் அடைய முடியாத இடங்களுக்கு அவர்களை அனுப்பலாம் அல்லது அவன் பொதுமக்களின் பார்வையில் இருக்கும்போது ஏதாவது செய்யச் சொல்லலாம். நிலவை அவர்களை 2வது இணைக்கப்பட்ட திறனுக்கு மாற்றினார். மன பரிமாற்றம் தரவரிசை சி மேம்படுத்தக்கூடியது. ஹோஸ்ட் ஒரு துணை அதிகாரியையும் அதன் உடலையும் 1 மணி நேரத்திற்கு முழுமையாக கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது. இருப்பினும் திறன் செயல்படுத்தப்படும் போது ஹோஸ்டின் அசல் உடல் நிலைத்தன்மையில் வைக்கப்படும். முதல் திறன் நிலவனுக்கும் மிகவும் வசதியாக இருந்தது, ஏனெனில் விரைவில் அல்லது பின்னர் அவனுக்கு நிறைய துணை அதிகாரிகள் தேவைப்படுவார்கள். அந்த விஷயத்தில் அவர்களுடன் ஆழமான மன தொடர்பு இருப்பது ஒரு குழு போரை மிகவும் திறமையாக நடத்த அவரை அனுமதிக்கும். 2வது இணைக்கப்பட்ட திறன் முதல் திறனைப் போலவே இருந்தது, ஆனால் முந்தையதைப் போலல்லாமல் அது 1 மணி நேரம் ஒரு துணை அதிகாரியை முழுமையாக கட்டுப்படுத்த அவனுக்கு அனுமதித்தது. அவன் இறக்கக்கூடிய ஒன்றைச் செய்யும்போது எந்த ஆபத்துகளையும் எடுக்காமல் பிடிபட வாய்ப்பு இருந்தால் ஒரு துணை அதிகாரியை தற்கொலை குண்டுதாரியாக பயன்படுத்த விரும்பினால் இதுவும் பயனுள்ளதாக இருக்கும். கோபோல்ட்கள் காப்ளின்ஸ்கள் குழுவிலிருந்துதான் இந்த திறனை பெற்றதாக நிலவன் உறுதியாக நம்பினார், ஏனெனில் அவர்கள் உண்மையில் தங்கள் வாழ்க்கையை குழுக்களாக வேட்டையாடுவதில் கழித்த அரக்கர்களின் வகையைச் சேர்ந்தவர்கள். எனவே இது அவன் தற்செயலாகப் பெற்ற சில அரிய செயலற்ற திறனாக இருக்கலாம். அட்வென்ச்சர்கள் அவனுக்கு ஏராளமான பயனுள்ள திறன்களையும் தொழில் சார்ந்த பிரத்யேக திறன்களையும் வழங்கினர். ஆனால் நிலவன் பின்னர் நேரம் கிடைக்கும்போது அவற்றை பரிசோதிக்க முடிவு செய்தான். திறன்களை ஒன்றிணைக்கவும். நிலவன் அந்த அமைப்பை கட்டளையிட்டார். விரைவில் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு பழக்கமான உணர்வு இந்த உடலில் பறந்தது. அதை உருவாக்க அவன் பல ஆண்டுகள் செலவிட்டது போல. 1 நிமிடத்தில் அவன் அதை விரைவாக பழக்கப்படுத்திக் கொண்டான். ஆனால் இந்த 2 புதிதாக இணைக்கப்பட்ட திறன்களின் காரணமாக நிலவனுக்கு மற்றொரு கதவு திறக்கப்பட்டது. இது அவனை தனது தேர்வுகளை மறுபரிசீலனை செய்ய வைத்தது. பின்னர் நிலவன் ஒரு திட்டத்தை யோசித்தார். ஒரு போரில் அவர்களை சோர்வடையச் செய்து அவர்களின் எண்ணிக்கையை குறைக்க கோபோல்ட்களின் குழுவை பயன்படுத்தி இந்த மக்களை திட்டமிட்டு கொல்ல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் செலவிட வேண்டியிருந்தது. எதிர்காலத்தில் அவனுக்கு இதே போன்ற ஒரு பணி இருந்து இது போன்ற ஒரு குழுவை கொல்ல வேண்டியிருந்தால் என்ன செய்வது? எண்ணிக்கையில் குறைபாடு இருக்கும்போது அவனுக்கு எங்கே கூடுதல் உதவி கிடைக்கும்? விஷயங்கள் அவனுக்கு சாதகமாக நடக்காது. எனவே தனக்கென ஒரு சிறிய படையை உருவாக்குவதைத் தவிர வேறு வழியில்லை. கோபோல்டுகளுக்கு எதிரான போரில் இந்த மக்கள் இறந்தார்கள் என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இறந்த உடல்களை விட்டுச் செல்ல அவருக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அவற்றை ஆதாரமாக விட்டுச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. காணாமல் போனவர்களும் இறந்தவர்களாகவே கருதப்பட்டனர். எல்லா அட்வென்ச்சர்களும் நிலை 30க்கு மேல் இருந்தனர்.
சில கோபோல்டுகள் நிலை 37க்கு கூட இருந்தனர். எல்லாம் அவனது திட்டத்தின்படி சென்று கொலை பட்டியலை வெற்றிகரமாக முடித்து ஒரு சாதகமான சூழ்நிலையை அவன் மீண்டும் காண மாட்டார். நிலவன் தனது மனதில் உள்ள நன்மை தீமைகளை எடை போட்டு தனக்கு முன்னால் கிடக்கும் இறந்த உடல்களை பயன்படுத்தி புதிய துணை அதிகாரிகளை உருவாக்குவதும் ஒரு சிலரை பரிசோதித்து அவர்களின் இனத்தின் வேறுபட்ட அல்லது உயர்ந்த பதிப்பை உருவாக்குவதும் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று முடிவு செய்தான். அவன் ஒமேகாவை எஞ்சியவற்றை சாப்பிட வேண்டாம் என்று கட்டளையிட்டான். மேலும் அனைத்து வகையான அட்வென்சர்களிடமும் சிந்தேசிஸ் டிவைன் எபிலிட்டி ஐ பயன்படுத்தத் தொடங்கினார். அதிகபட்ச பலன்களைப் பெற சாம்ராஜ் வேலைக்கான முன்பணமாக அவனுக்கு கொடுத்து உயர்தர அசுர மையங்களை பயன்படுத்தி அவன் தொகுப்புச் செயல்முறையின் போது அதிக அளவு மூலப்பொருட்களை பயன்படுத்தினார். அவரது பைகளில் அதிகமானவை வந்து கொண்டிருந்ததால் நிலவன் இதை ஒரு தகுதியான முதலீடாக கண்டான். மேலும் உடல்களை சீரற்ற முறையில் ஒன்றாக இணைக்க அவன் ஒரு முட்டாள் அல்ல. நிலவன் அவர்களின் தொழில் மற்றும் அவர்களின் வகுப்பின் அடிப்படையில் மாதிரிகளை தேர்ந்தெடுத்தான், அதாவது நைட்ஸ் அண்ட் டெம்ப்ளர்கள் உடல் கைகலப்பு வகுப்பின் கீழ் மற்றும் நீண்ட தூர மாயாஜால வகுப்பில் மேஜஸ் அண்ட் கஞ்சரர்கள். அரை மணி நேரத்தில் நிலவன் அனைத்து இறந்த உடல்களையும் ஒன்றாக உருமாற்றி முடித்து 6 புதிய துணை உயிரினத்தை உருவாக்கினான். முற்றிலும் கருப்பு நிற ஆடைகள், கவசங்கள் மற்றும் அங்கிகள் அணிந்த 6 உருவங்கள் ஒரு காலத்தில் அசல் உடல்களின் ஒரு பகுதியாக இருந்து இப்போது கருப்பு நிறமாக மாறி அந்தந்த வகுப்புகளின் ஆயுதங்களை வைத்திருந்தன. மேலும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டன. அதற்கு மேல் நிலவன் தொகுப்பின் போது 2 முதல் 3 உயர்தர மான்ஸ்டர் கோர்களை பயன்படுத்தியதால் இந்த புதிய உயிரினங்கள் அனைவரும் ஒமேகா அண்ட் ருத்ரா உருவாக்கப்பட்ட போது இருந்ததைப் போலவே பரிணாமத் திறனை திறந்தனர். ஒரு கார்டியன் நைட், ஒரு முரடன், ஒரு மந்திரவாதி, ஒரு துறவி, ஒரு ரேஞ்சர் அண்ட் இறுதியாக ஒரு வெறி பிடித்தவர். இவை அனைத்தும் 2 வெவ்வேறு வேலை வகுப்புகளின் கலவையாக இருந்தன. மேலும் அவை தொகுப்பு தெய்வீக திறனின் கீழ் ஒன்றிணைந்தன. எனவே அவை 2 வகுப்புகளின் முக்கிய திறன்களையும் புதிதாக உருவாக்கப்பட்ட வகுப்பின் தனித்துவமான திறன்களுடன் பெற்றன. நிலவன் இந்த 6 பேரை 6 ஜெனரல்கள் என்று பெயரிட்டார். வாய்ப்பு கிடைத்தால் எதிர்காலத்தில் அவர்களை நம்ப முடியாத அளவிற்கு வலிமையாக்க ஏற்கனவே திட்டமிட்டுள்ளார். இனிமேல் உங்கள் பெயர்கள் பிளாக்வால், ரோனின், செரில், ஆர்மின், ஆலிவர் அண்ட் ஜுக்ராம் என்று நிலவன் தனது புதிய துணை அதிகாரிகளுக்கு அவர்களின் வகுப்புகள் மற்றும் தோற்றத்திற்கு ஏற்ற படைப்பு பெயர்களைக் கொடுத்து பெயரிட்டான். உடனடியாக அவன் மீதான அவர்களின் விசுவாசத்தை 50% அதிகரித்தது. 2 அசல் உடல்களும் குறைந்தபட்சம் 30ஆம் நிலையாக இருந்ததால் அவை அனைத்தும் நிலை 40 இருந்தன. பின்னர் நிலவன் ஒமேகா தன்னை விட்டுவிடப்பட்டதாகவும் மறக்கப்பட்டதாகவும் உணர்ந்தது போல் கோபத்துடன் தன்னை பார்ப்பதைக் கண்டான். நிலவன் டைர் ஓநாய் தலையை மெதுவாகத் தட்டி சிரித்தார். கவலைப்படாதே, உங்களுக்காக இன்னும் எனக்கு வேறு திட்டங்கள் என்று நிலவன் தன் அருகில் கிடந்த கோபோல்டுகளின் உடல்களை பார்த்து கொண்டே கூறினார். அவன் ஒரு பேய்த்தனமான புன்னகையை வெளியிட்டுவிட்டு பேசினார். அடுத்து யாரை பிடிப்பது என்று பார்ப்போம்.